பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, இன்னைக்கு உலகமே பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஹெச்ஐவி அப்படின்ற ஒரு நோயை பற்றி பார்க்கலாம். இந்த நோய்க்கு மருந்து இல்லை, இந்த நோய்க்கு உலகத்திலேயே மருந்து இல்லை, இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது, நோயோட வாழ்நாளை மனுஷனோட வாழ்நாளை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்ற வதந்திகள் மட்டுமே தான் சமுதாயத்தில் இயங்குது. ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கானாக்கா அவனோட CD4 மினிமம் 500லேருந்து 1500 வரைக்கும் வேணும் அப்படின்னு யார் சொன்னது? எந்த சித்தர்களும் சொல்லலை. இன்னைக்கு வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச நவீன ஆங்கில மருத்துவம் சொல்லுது, நானும் சொல்லலை. எந்த சித்தர்கள், அகத்தியர், போகர் யாருமே சொல்லலை CD4 இவ்வளோ அவன் ஆரோக்கியமானவன் அப்படின்னு. சரி, ரைட். அப்போது ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்டவனுக்கு CD4 தான் கம்மியாயிடும், ரத்தம் கம்மியாயிடும், உணவு சாப்பிடக்கூடிய திறன் இல்லாமல் என்ன ஆகிடுவான், கடைசியாக ஒல்லியாகி மெலிந்து வீணாக போயிடுவான் அப்படின்னு யார் சொல்லுது? நவீன வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச ஆங்கில மருந்து சொல்லுது. சரி, மருந்து இல்லைன்றாங்களே. யாருக்கிட்ட மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்களோ மெடிசின் கொடுத்து அதே இடத்துல ஒரு 1.5 மாதத்தில் குணான ரிப்போர்ட்டை நம்ம இங்கே பப்ளிஷ் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கடைசியாக குணானவங்களோட ரிப்போர்ட்டு, ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்க, மருந்து சாப்பிடுங்க எப்படி இருக்காங்க, எப்படி டெவலப் ஆனாங்க, எப்படி டார்கெட் நாட் டிடெக்டட், உங்களுடைய ரத்தத்தில் ஒரே ஒரு கிருமி கூட இல்லை என்பதை வெள்ளைக்கார மருத்துவத்திலேயே நம்ம ரிப்போர்ட் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் CD4 நோய் எதிர்ப்பு சக்தியின் உச்சக்கட்டம் 907 மார்க் போட்டிருக்காங்க. மினிமம் 500, மேக்ஸிமம் 1500. நம்மக்கிட்ட மருந்து சாப்பிட்டவங்களுக்கு 907 மார்க்கு வந்துருக்குது. இந்த எல்லா ரிப்போர்ட்டும் என்ன பண்ண போகிறோம்? சேனலில் லைவாக பப்ளிஷ் பண்ண போகிறோம். சரி, நான் பொதுவாக சொன்னேன். நான் ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஹெச்ஐவி அப்படின்னு ஒன்றும் வானத்தில் இருந்தெல்லாம் ஒன்றும் குதிக்கலை, இந்த இப்போ தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றதெல்லாம் பச்சை போய். சங்க காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மேகவெட்டை, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் மகா மேகவெட்டை என்ற நோய் தான் இன்றைக்கி ஆங்கிலத்தில் அழகழகாக பெயர்களை வைத்து ஏபிசிடியை கலைச்சி போட்ட மாதிரி வைரஸ்களுக்கு என்ன பச்சிருக்காங்க, பெயர்களை வைத்து இருக்கிறார்கள். CD4 ஏற்ற முடியாதா? CD4 ஏற்றலாம். உடம்புல ஆன்டிபாடிஸ் ஒன்று இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சொன்னாக்கா பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் புதுமையாக இருக்கும். இப்போ தான் உலகமே ஆன்லைன் உலகமாக மாறிடுச்சுல்ல. நான் சொன்ன விஷயம்லாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். ஒரு நோய் கிருமி உடலை தாக்கும் போது இறைவனுடைய படைப்பாற்றலால் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு திறன்னு ஒன்று இருக்குது. தும்மல், சளி, இருமல், காய்ச்சல், வாந்தி, பேதி என பல அடுக்குகளாக அந்த நோய் எதிர்ப்பு தடுப்பாற்றல் நமக்கு ரியாக்ட் பண்ணுது. அப்படி பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா தடுத்து நிறுத்திடுவோம். இல்லாட்டி உடலில் அதுக்கான சக்தி கிடையாது. அதுதான் அதுக்கான விஷயம். நம்ம கொடுக்கக்கூடியது மருந்தெல்லாம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உலகத்திலேயே மருந்து இல்லைனாக்கா ஏன்டே எப்படி இருக்கும்? ஏன்டே மருந்து இல்லை. உள்ளிருக்கும் நோய்களுக்கு வெளியே தேடாதே மருந்து, உன்னுள் அதை உற்பத்தி பண்ணு. நோய் சக்தி வெளியே இருக்குதா? நம்ம உடம்புல இருக்குதா? நம்ம உடம்புல இருக்குது. இந்த ஹெச்ஐவிங்கிற நோய் வெளியே இருக்குதா? உடம்புல இருக்குதா? உடம்புல இருக்குது. அப்போது உடம்புல இருக்கக்கூடிய WBCன்றது மிகப்பெரிய இராணுவ வீரன். அவன்கிட்ட சூப்பரான பீரங்கி இருக்குது. ஆனால் அவனுக்கு சாப்பாடு 4-5 நாளாக போடலன்னா அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன ஆள் கூட குச்சியத்தை அடித்தா அந்த இராணுவ வீரன் அடி வாங்கி தான் இருப்பான். ஏன்னா அவனே சோறு தண்ணி இல்லாமல் பட்ட பிடிக்காதுக்கானே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய WBCக்கு செல்களின் உணவு, செல்களின் அந்த ஆயுதங்களை கொடுத்தா அது மிகப்பெரிய மேஜிக்கல்லாக உற்பத்தி பண்ணிடும். அதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்காக வாரத்துக்கு ஒரு வாட்டியோ, 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ, மாதத்துக்கு ஒரு வாட்டியோ டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் தாண்டி போகாது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்தம் அதிகமாக இருக்கணும். ரத்தத்தை ஏற்றணும், WBCயை ஏற்றணும். அடுத்தது CD4. இன்னைக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் கம்மியாயிடுது. இந்த கவர்மெண்ட்டில் ஏஆர்டின்னு ஒரு இடம் இருக்கும்.
அந்த இடத்துல போய் மருந்து சாப்பிட்றவங்களுக்கு 6 மாதமோ இல்லை 1 வருஷத்துக்கோ ஒரு வாட்டி CD4 டெஸ்ட்டே எடுப்பாங்க. வைரல் லோடுன்ற டெஸ்ட் எடுப்பாங்க. வைரல் லோடுன்னா என்னன்னு தெரியுங்களா? முதல்ல HIV, RNA, DNA, PCR வைரல் லோடு. நம்மளுடைய உடலில் RNA, DNA மூலக்கூறுகள் இருக்குது. அதுக்குள்ள கூட என்ன இருக்கக்கூடாது? கிருமிகள் இருக்கக்கூடாது. அதுதான் உண்மை. எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்படி எடுத்த எந்த இடத்துலையும் டார்கெட் நாட் டிடெக்டட், ஒரு இடத்துல கூட துளி கிருமி கூட இல்லைன்றது தான் ரிப்போர்ட்டு. நம்ம அதை தான் நாங்கள் இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, என்கிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் வரும்போது அவங்களுடைய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயா நீங்கள் தான் ஐயா தெய்வம், கடவுளே நீங்கள் தான் ஐயா, எல்லாமே நீங்கள் தான் ஐயா, அப்படியா இப்படியான்னு பேசுவாங்க. கடைசியா குணா அந்த ரிப்போர்ட்டு வரும்போது எப்படி இருந்தது, போகும்போது எப்படி இருந்ததுன்றது கொடுக்குதுன்னாக்கா, மோசமான உலகம், மோசமான மனிதர்கள், இந்த மாதிரி நிறைய கேஸுங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கல. கடைசியாக ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. பேரை கட் பண்ணி நான் இங்கே பப்ளிஷ் பண்ணுவேன், பார்த்துக்குங்க. அடுத்தவங்க ரிப்போர்ட்டை கேட்கறதுக்கு தான் நீங்கள் ஆள் இருக்காங்க தவிர, இவர் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ண சொல்கிறாரு, இது எப்படி சாத்தியம், முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அடுத்தது உலகத்திலேயே மருந்து இல்லையே. முதல்ல உலகன்றது என்னது? உலகம் வெள்ளைக்காரன் அமெரிக்கா அப்படின்னு ஒரு நாடை கண்டுபிடிச்சி 520 வருஷம் ஆகுதான். கொலம்பஸ்ன்னு ஒருத்தன் போகும்போது கண்டுபிடிச்சானாமா. அப்படின்லாம் ஹிஸ்ட்ரியில் சொன்ன கதையை நானும் கேட்டிருக்கேன். 1980களில் தான் இந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அப்போ பழைய நூலில் இருக்குது மேக வெட்டை, மகா மேக வெட்டை இருக்குது, மருந்து இருக்குது. என்னப்பா பண்ணுறது? நம்ம சாதாரண பாரம்பரிய மருத்துவர்களுக்கு சயின்ஸை பிரேக் பண்ண தெரியாது. சயின்ஸை பிரேக் பண்ணுறவன் நீ சொல்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு கேள்வி தான். இந்த 2 இடத்துலையும் மாட்டிக்கொண்டது தங்க தமிழ் மருந்து. அப்போ என்ன பண்ணோம்? சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? சரி, இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் சில விஷயத்தில் அடி வாங்கிடுது. தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, பிராய்லர் கோழியை நல்லா எண்ணெய் போட்டு தாளித்து பொரிச்சு அப்படியே அந்த சிவப்பு கலர் பொடியை போட்டு கலர்ஃபுல்லாக எடுத்து பொரிச்சு சாப்பிட்டு உடம்பு அது பிரித்து அதை டேமேஜ் பண்ணி அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு நிறைய எந்தையும் கொடுத்து இந்த புதுசாக லேஸு குறுக்குறையா அது இதுன்னு நிறைய சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கஷ்டப்பட்டு அதை பிரிக்கிறதுக்கே உடம்புல இருக்கக்கூடிய சக்திகள் போயிடுது. HIV பாதிக்கப்பட்டவனை தள்ளி வைன்றது, அவன் ஒரு மாதிரியாக பார்க்கறதுன்றதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அவன் உடம்புல நோய் சக்தி கம்மி, அவ்வளவுதான். மற்றவங்கள நோய் சக்தி அதிகத்தோடு இருக்காங்களா? அதனால நோய் சக்தி கம்மின்றதை ஏற்றணும், அவ்வளவுதான். அது மோசமான நோயின்னா அதில் சொல்லவே படலை. AIDS எட்ஸ்ன்னுவாங்க, அக்வயர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி தொகுப்பு மண்டலம் வீக்காகுது, அவள் தான். HIVனாக்கா ஹியூமன் இம்யூனோ வைரஸ், மனுஷனோட நோய் சக்தியை தாக்கக்கூடிய வைரஸ், அவள் தான். அது ரொம்ப தப்பாகவோ ரொம்ப மோசமாகவோ இல்லை. அவனுக்கு என்னது, உடம்புல சத்து கம்மியாகுது. சத்து கொடுத்தா என்ன ஆகும்? நோய் சக்தி அதிகமாகும். நோய் சக்தி அதிகமான என்ன ஆகும்? உடம்புல இருக்க ஹெல்ப்பர், கில்லர், சப்ரஸர், மெமரின் இவங்கெல்லாம் சேர்ந்து கிருமியை சாவச்சிட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான். அப்போது நான் அவங்களுக்கு சில செல்களுக்கான உணவை கொடுப்பேன். செல்களுக்கான உணவு சாப்பிடும்போது வாரத்துக்கு ஒரு வாட்டி நீ பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோ. ரத்தம் ஏறிக்கிறதா? ஏறிக்கிறது. WBC ஏறிக்கிறதா? WBC தான் எல்லாரையும் கொள்றது, ஏறியாச்சு. CD4 ஏறிக்கிறதா? CD4 எல்லா நோய்க்குமே பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், இன்னும் நிறைய பேர்கள் வச்சுருக்கான். அதிலேயே கொள்றது யாரு? CD4. ரைட். அடுத்தது நீங்கள் HIV, RNA, DNA, PCR, வைரல் எதெல்லாம் பேர் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லையா? முடிஞ்சது. இந்த மொத்த வேலையை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 48 நாள் ஆகும். அந்த 48 நாள் நான் சொல்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட்டு நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், வாரம் எடுத்துக்கோங்க.
உலகத்தில் எப்படி நீங்கள் நோய்க்கு மருந்து தேடுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. நம்ம உடம்புல ஒரு மண்டலத்தில் பிரச்சனை, இதை விட்டுட்டு வெளியே எப்படி மருந்து தர முடியும்? அடுத்தது இந்த வெள்ளக்கால மருத்துவத்தில் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, குணப்படுத்தவே முடியாது, வாழ்நாள தள்ளி போடலாம். இது எவ்வளோ பேர் காமெடி தெரியுமா? நம்மளுடைய முன்னாள் அமைச்சர், முதலமைச்சர் சொல்லலாம், எம்ஜிஆர் தங்கபஷ்மே சாப்பிட்டவர், அவருடைய வாழ்நாள ஒரு நாள் தள்ளி போட முடியல. அதே போல் முன்னாள் அமைச்சர், முதலமைச்சர் ஜெயலலிதா, அவங்களுடைய இறப்பு எப்படின்னே இது வரைக்கும் தெரியல, ஒரு நாள் கூட வாழ்நாள தள்ளி போட முடியல. நம்ம டாட்டா குரூப் இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய வாழ்நாளே ஒரு நாள் கூட தள்ளி போட முடியல. எப்படிடா வாழ்நாளை நீங்கள் தள்ளி போட்டுருவீங்க? அவ்வளோ பெரிய கடவுளா? கொஞ்சம் மனிதாபிமானத்தோட ஓப்பனாக சொல்ல முடியும். வெள்ளைக்காரன் மருத்துவத்துக்கும் வெள்ளைக்கார மருத்துவத்தை பயன்படுத்துறவங்களுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா, ஒரு மளிகை கடையில் போயிட்டு ஐயா அரிசி இருக்கான்னு நான் கேட்குறேன், உங்ககிட்ட அரிசி இல்லை, அதுதான் உண்மை. அரிசியா? உலகத்திலேயே இல்லை, அது தப்பு. எங்கள் கடையில் அரிசி இல்லை, மற்ற கடையில் போய் கேளுங்க, இது நியாயம். ரைட்டுங்களா? அப்போது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லைனாக்கா இல்லைன்னு சொல்லி பழகுங்க, இல்லாட்டி நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பழகுங்க. உலகத்திலேயே இல்லைன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய கையாளாகத்தனம். நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து முதியவர்கள்லேருந்து இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் குறைபாட்டால் இருக்கவங்க இருக்காங்க. அவங்கள ஒதுக்குறதோ அவங்கள வேற மாதிரி பார்க்குறதோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? சக்கரை வியாதின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, காலை வெட்டி எடுத்துட்றான், ஹார்ட் கம்ப்ளைண்ட் அனாகரியமாக போயிடுறான். உங்களுக்கு அதே HIV தானே, அது வைரஸால் நோய் சக்தி கம்மியாயிடுச்சு. இது உங்களுடைய உணவாலையும் பழக்க வழக்கத்தினாலும் நோய் சக்தி கம்மியாயிடுச்சு, அவ்வளோதான். அதனால் நீ அந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணாட்டதெல்லாம் இல்லவே இல்லை. பாம்பு கடித்து பிழைத்தவனும் உண்டு, புல் தடுக்கி இறந்தவனும் உண்டு. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை அதிகப்படுத்துறதுக்கான விஷயத்தை தான் நம்ம இங்கே பண்ணுவோம். தங்க தமிழ் அதை தான் சொல்லியிருக்குது. எங்கள் தாத்தா வள்ளுவரும் எனக்கு அதுதான் சொல்லி கொடுத்தாரு. என்னோட முன்னோர்களின் கடவுளான பழனியை முருகப்பெருமானும் அதுதான் சொன்னார், பஞ்ச அமிர்தத்தை சாப்பிடணும். 5 விதமான அமிர்தத்தை சாப்பிட சொன்ன தெய்வ வழிபாடு உள்ள மருந்து. ஒரு அமிர்தத்தை சாப்பிட்டாலே சூப்பர்ன்றான். நான் பஞ்ச அமிர்தத்தில் என் மருந்தை கொடுக்குறேன், ரிசல்ட் நான் அப்படி இருக்கணும். இனிய உளவாக இன்னாத குரல் கனிப்ப காய் கவர்ந்துட்டு. இனிக்க பழம் இருந்து எதுக்கு கசப்பான விளக்காத மருந்து சாப்பிட்றீங்க? இனிக்க மருந்து இருக்குது, சாப்பிடுங்க. விளக்காத நேரத்துலேயே போய் டெஸ்ட் எடுத்துக்கங்க, குணம் ஆகிட்டிங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருங்க. ஐயோ இதை குணப்படுத்துறதுக்கு உலகத்திலேயே மருந்து இல்லை, இது லைஃப் போச்சு, அது போச்சு, இதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போது WHO J51 அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ரொம்ப வருஷமாக வெளியிட்டிருக்காங்க. 51 விதமான நோய்களுக்கு ஆங்கிலத்தில் மருந்து இல்லை, மீறி மருந்து பண்ணுறேன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்ற ஆங்கில மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை சொல்லியிருக்குது. அதில் சுகர், BP, HIV, கிட்னி ஃபெயிலு, எல்லா விதமான மோசமான நோயும் வந்தது. ஆங்கிலத்தில் இல்லைன்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிலையம் தான் சொல்லியிருந்தே தவிர உலகத்திலேயே இல்லைன்ற ஒரு விஷயத்த சொன்னதே இல்லை. நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த பதிவு சாமானிய மனிதனுக்கும் வெள்ளக்காரன் படிப்பை தூக்கி தலைமையில் வச்சுன்னு ஆடக்கூடிய மருத்துவர்களுக்கும் தான் இந்த பதிவு. ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரியன் அப்படின்னு இந்த விஷயத்தை பிரித்து வச்சது வெள்ளக்காரன் படிப்பு. ஆனால் அந்த படிப்பு விட்டுட்டோம். எந்த மருந்து மாத்திரை கம்பெனி நமக்கு அதிகப்படியான லாபத்தையும்
இன்சென்டிவும் கொடுப்போமோ அதை மட்டுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். வெளிநாட்டுக்கு ட்ரிப்பு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவோம். யார் வெள்ளக்காரன் ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடியவன். தப்பு. அடுத்தவனுக்கு வந்தால் அது நமக்கு வருமானம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எவனாவது வந்தாக்கா அது வந்து கஷ்டமா? நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். ஒவ்வொரு வாட்டியும் குத்தி 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 பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றத குப்பெல்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் எந்த விஷயத்துலையும் நாட் ரெக்கமெண்டட். ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்டியா இல்லை டேப்லெட் எடுக்கிறவனுக்கு ஒவ்வொரு வாட்டி குத்திட்டு நீ பாசிட்டிவா நெகட்டிவா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. CD4 அதிகமாக இருக்குதா? சூப்பர். வயதலோடு நல்லா இருக்குதா? இல்லாமல் இருக்குதா? சூப்பர். இது மட்டும்தான் வருமா தவிர ஒவ்வொரு வாட்டி குத்திட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை. அப்பெல்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் தப்பு. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்மள பல பேர்களுக்கு பிரியாணின்ற ஒரு உணவு ரொம்ப பிடிக்கும். அந்த பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கற்பனையாக சொல்கிறேன், இதுதான் நம்ம மக்களுக்கு நல்லா போய் புரியும். அந்த பிரியாணி மட்டன் பிரியாணி செய்கிறாங்கன்னே வச்சுப்போம். வெளியே வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் அப்படின்ற ஒரு CCTV கேமரா இருக்குது. 2 ஆடு கூட்டிகிட்டு போவாங்க, கேமராவில் ரெக்கார்ட் ஆகும். 2 மூட்டை அரிசி எடுத்து போவாங்க, ரெக்கார்ட் ஆகும். பச்சை மிளகா, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் எடுத்து போவாங்க. அடுப்பு எல்லாம் எடுத்து போவாங்க. எடுத்து போகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். அங்கே ப்ராசஸ் நடக்கும். கடைசியாக பிரியாணியாக ஒரு டப்பாவில் போகும், ரெக்கார்ட் ஆகும். நம்ம தான் பெரிய புத்திசாலியாச்சே. அப்படியே அதுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுல்ல. ஆடு உள்ளே போச்சு, அந்த ஆடு எங்க, அந்த ஆடு எங்க, அரிசியாக உள்ளே போச்சு, அரிசி எங்கன்னு சொல்லி தேடுவோம். இதுதான் பயங்கரமான புத்திசாலித்தனம். ரத்தத்தை குத்தி பார்த்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவ் செக் பண்ணுறீங்களா? இதுதான் பயங்கரமான புத்திசாலித்தனம். வெள்ளக்காரன் இதை தான் சூப்பராக பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஆடு, அரிசி, அந்த மசாலா மூலிகை சாமான்லாம் உள்ளேருந்து வெளியே போகும் பார்த்தீங்களா? ஆனால் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு ஒரு டப்பாவில் பிரியாணியாக தான் வெளியே போகும். நீ திரும்ப ஆடை பார்க்கணும்னு நினச்சாக்கா உன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு புத்திசாலியை பார்க்கவே முடியாது. ஒன்ஸ் ஒரு வாட்டி உள்ளே போனது தான் அந்த ஆன்டிபாடிஸ் தான் HIV இது அப்படின்னு ஒரு வைரஸ் உள்ளே வந்ததுன்றது ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. வெளியே குணம் ஆகிட்டு போயிட்டேன்றத அது ரெக்கார்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ ஆடை எடுத்துன்னு போல, அது குண்டால உணவாக எடுத்து போயிட்ட. அந்த உணவாக எடுத்து போனது தான் CD4 WBC இன்க்ரீஸ் ஆகிருக்குது, வயதலோடு கம்மியாயிடுச்சு அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். அதெல்லாம் விட்டுக்கின்னு உன் தலையை சொல்லுங்கன்னு எனக்கு ஆடி எங்கே போச்சுன்னு நீ தேடிட்டே இருந்தாக்கா உன் தலையில் எவனோ மொத்தம் மிளகா வச்சுன்னு அர்த்தம். அந்த வயதலோடு தான் இருக்கத்துலேயே RNA DNA உள்ளே போய் செக் பண்ணுதுனாக்கா எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முடியில RNA DNA இருக்குது. நம்ம தலை வாழ்த்து போடக்கூடிய விஷயத்தில் இருக்குது. நகை வெட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த சிறு துகள்கள் இருக்குது RNA DNAன்னு. அது வரைக்கும் எதுலேயும் இல்லைன்றது தான் ரிப்போர்ட்டு. அதை விட்டுட்டு குத்தி பார்த்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த 200 டெஸ்ட்டு 150 டெஸ்ட்டில் எடுக்காதீங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டாள். CD4 WBC வைரலோட் இது மொத்தமாக எடுக்கணும் ஒரு 8000 ரூபாய் ஆகிடும். இது எடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் குணம் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதை விட்டு 100 டெஸ்ட் 200 டெஸ்ட்டில் WHO ரெக்கமெண்ட் பண்ணல, எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ரெக்கமெண்ட் பண்ணல. அதெல்லாம் சும்மா ஃபேக் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி சிம்பிள் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் பண்ணாதீங்க. சொன்னது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்டு இங்கே இருக்கும். கொடுத்த அந்த நன்றியுள்ள உள்ளத்துக்கு வணக்கம், நன்றி.